தென்னாப்பிரிக்க நாட்டிலே இந்திய வம்சாவளியினர் வசிக்கக்கூடிய கிளேர்வுட் பகுதியிலே ஒரு உரிமை போர் தற்போது வெடித்திருக்கிறது. அந்த செய்தி நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அங்கிருந்து வந்த செய்திகளை வைத்து சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இந்திய அரசுக்கும் தமிழக அரசிற்கும் ஒரு வேண்டுகோளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கு வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள், கிட்டத்தட்ட 60,000 பேர் வசிக்கிறார்கள் அந்த கிளேர்வுட் பகுதியிலே. அவர்கள் நம் மூலமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். முதலில் அந்த போராட்டம் என்ன என்பது குறித்து அங்கு எழுகின்ற குரல்களை தற்போது முதலில் கேட்போம். They must go small economic zones and trade zones. We know that Clearwood was a former historically employed a lot of people, small factories, shops, clothing shops and all that. We want that Clearwood back. We also know that the logistic parks will not trade jobs. People will lose what they have. So we are saying, come here and don't come and build a home for everybody. பகுதி என்பது தென்னாப்பிரிக்க நாட்டிலே நெட்டால் மாகாணம் என்ற மாகாணத்தில் டர்பன் தலைநகர் இருக்கிறது. அந்த டர்பன் துறைமுக நகரம் இருக்கிறது, அந்த மிகப்பெரிய துறைமுக நகரம். அந்த டர்பன் நகரத்திலிருந்து 7 கிலோமீட்டர், டர்பனின் புறநகர் என்று கூறலாம், கிளேர்வுட் பகுதி என்ற பெயர். இங்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய வம்சாவளியினரை பிரிட்டிஷார் அங்கு அழைத்து சென்று பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். தேயிலை தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள், சாலை அமைப்புதல் போன்ற பல்வேறு பணிகளுக்காக அங்கு சென்று கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக இந்த இந்திய வம்சாவளியினர் வசித்து வருகிறார்கள். அந்த கிளேர்வுட் பகுதியில் மட்டும் 60,000 பேர் வசிக்கிறார்கள். அந்த 60,000 பல்லாயிரக்கணக்கானோர் தமிழர்கள், பெரும்பான்மையானவர் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தொன்று தொட்டு அங்கு வசித்து வருகிறார்கள். இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக வசித்து வந்தவர்களுக்கு திடீரென அந்த இடத்திலே ஒரு துறைமுக நகரம் இருப்பதால் அங்கு வருகின்ற வாகனங்கள் கிட்டத்தட்ட 175 ஏக்கர் நிலப்பரப்பிலே குடியேறி வேற்றுமையில் ஒற்றுமையுடன் வசித்து வருகிறார்கள். அங்கு பல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அவரவர் மத வழிபாட்டு தலங்கள், பல்வேறு இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மதங்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. இத்தனை இடங்கள் இருக்கின்ற அமைத்து சில அமைதியாக வாழ்ந்து வந்தனர். அந்த கனரக வாகனங்கள், துறைமுகத்திற்கு வருகின்ற கனரக வாகனங்களை நிறுத்துவதற்கு அவர்கள் இடமும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இடம் பத்தவில்லை என்று அதுக்கு துறைமுக நகரத்திலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் அரசும் போலீசின் உதவியுடன் தற்போது அந்த நகரையே கிளேர்வுட் பகுதியே கனரக வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் இடமாக மாற்றப் போகிறோம் என ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி அங்கிருந்து குடியிருப்புகளை அப்புறப்படுத்த முயற்சி எடுத்து வருகின்றனர். இதைதான் அவர்கள் மக்கள், தமிழர்கள், இந்தியர்கள் அங்கு எதிர்க்கிறார்கள். காரணம், இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக வசித்து வரும் குடியிருப்புகளையும் மத வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், தன்னார்வ தொண்டு அனைத்தையும் அங்கிருந்து வெளியேற்ற போகிறோம், இடித்து தள்ள போகிறோம் என கூறுவது எந்த வகையில் ஏற்க முடியும்? ஒரு கனரக வாகனத்துடைய பார்க்கிங் இடத்திற்காக மக்கள் வசிக்கின்றவர்களை வெளியேற்றுவது எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்ற வகையிலே ஓர் உரிமை போர் அங்கு வெடித்திருக்கிறது. தங்களது உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்களது உயிரே போனாலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற வகையிலே அவர்கள் தீவிர ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆட்சேபனை தெரிவித்து கடந்த 2 நாட்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தங்கள் பூர்வீக தாயகத்தை இழந்து தென்னாப்பிரிக்க நாட்டிலே ஒப்பந்த தொழிலாளராக இறக்குமதி செய்து அந்நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களது வியர்வையை பாசனமாக்கி 150 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து வரும் இந்திய வம்சாவளியினர், குறிப்பாக தமிழர்கள், அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய பகுதியினை பாதுகாப்பதற்காக அங்கு போராடி வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்திய அரசு உடனே செவிசாய்த்து அங்குள்ள நமது தூதர் மூலமாக தென்னாப்பிரிக்க அரசுக்கு வலியுறுத்த வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக வைத்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த இந்த பிரத்யேக செய்தியை தான் தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கோம். இதற்காக இங்குள்ள மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் சத்யா மூலமாகவும் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை கடிதத்தை கொடுக்க அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த செய்தியின் மூலமாக பார்க்கின்ற மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உடனடியாக வெளியுறவுத்துறை மூலமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். அங்கு போராடுகின்ற நமது தொப்புள் கொடி உறவுகளுக்காக நாம் இந்திய அரசும் மாநில அரசும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த உரிமை போர் அவர்கள் நிச்சயமாக கூறியிருக்கிறார், அந்த கிளேர்வுட் பகுதியை விட்டு நாங்கள் காலி செய்ய மாட்டோம், எங்கள் குடியிருப்புகளை அப்புறப்படுத்த விட மாட்டோம், நாங்கள் இங்குதான் வசிப்போம். பார்க்கிங் வசதிக்காக ஒரு குடியிருப்பு பகுதியை காலி செய்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இது எங்கள் உரிமை, இந்த உரிமை பொறியை நாங்கள் வென்றே தீர்வோம் என
தீர்க்கமான முடிவுடன் அவர்கள் போராடி வருகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு சத்தியமில்ல காட்சி இங்கிருந்து நாமளும் வலு சேர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தஸ்லீம் பான்.